புதிதாக 8 இளநிலை பாடப்பிரிவுகளையும் 10 முதுநிலை பாடப்பிரிவுகளையும் புதிதாக தொடங்க அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதி வழங்கியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, தரவு அறிவியல் உள்ளிட்ட கணினி சார்ந்த படிப்புகளில் புதிதாக 22,248 இடங்களில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி தரப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் தமிழ்நாட்டில் தனியார் கல்லூரிகளுக்கு இணைவு கொடுக்கப்பட்டு அதில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு நடத்தப்படுகிறது. இதன்படி 2024-25 கல்வியாண்டில் 476 கல்லூரிகள் இணைப்பிற்காக விண்ணப்பித்துள்ளன. அதில் 223 கல்லூரிகளில் அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தும் 50 கல்லூரிகளில் ஆன்லைன் முறையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டும் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2023-24 கல்வியாண்டில் மொத்தம் 2,12,336 பொறியியல் இடங்கள் இருந்த நிலையில் நடப்பாண்டில் 20,040 இடங்கள் அதிகரிக்கப்பட்டு 2,32,376 இடங்களில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி கணினி அறிவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளில் கடந்த ஆண்டு 96,981 இடங்கள் இருந்த நிலையில் இந்த ஆண்டு 1,19,229 இடங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மின்னியல் மற்றும் மின்னணுவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளில் 52,793 இடங்கள் இருந்த நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக 1,147 இடங்கள் அதிகரிக்கப்பட்டு 53,940 இடங்களில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் சிவில், மெக்கானிக்கல் மற்றும் இதர துறைகளில் 60,432 இடங்கள் இருந்த நிலையில் அவை 57,467 இடங்களாக குறைக்கப்பட்டு மாணவர் சேர்க்கை நடத்தப்பட உள்ளது. அதேபோல் கட்டிடக்கலையியல் படிப்பில் கடந்த ஆண்டு 2,130 இடங்கள் இருந்த நிலையில் இந்த ஆண்டு 1,740 இடங்களாக குறைந்துள்ளது. நடப்பாண்டில் கணினி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பாடப்பிரிவுகளில் சேர மாணவர்கள் அதிக அளவில் விருப்பம் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் பாடப்பிரிவில் கூடுதலாக 7,300 இடங்களும், AI மற்றும் மெஷின் லேர்னிங் பாடப்பிரிவில் 3,000 இடங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதேபோல 2024-25 கல்வியாண்டில் கூடுதலாக 8 இளநிலை பொறியியல் பாடப்பிரிவுகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி பிடெஸ், இன்டீரியர் டிசைன், எலக்ட்ரிக்கல் மற்றும் கணினி, எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கணினி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் மற்றும் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன், VLSI டிசைன் தொழில்நுட்பம் ஆகிய பாடப்பிரிவுகள் புதிதாக தொடங்கப்படுகின்றன. முதுநிலை படிப்புகளில் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சப்ளை செயின், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், MBA செயற்கை நுண்ணறிவு, VLSI நிர்வாகம், மருத்துவமனை நிர்வாகம், ஃபார்ம் மிஷினரி, வடிவமைப்பு என்ஜினியரிங், பிசினஸ் அனலிட்டிக்ஸ், ECE ஆகிய 10 புதிய பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.